தமிழ்நாட்டிற்கான ரயில்வே, நெடுஞ்சாலை உள்ளிட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனதுடன் நடந்து கொள்வதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளித்து பேசினார். அப்போது அவர் மிஜாம் புயல் நிவாரணமாக 37,906 கோடி ரூபாய் கேட்டால் ஒன்றிய அரசு வெறும் 276 கோடி ரூபாய் தான் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். இது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதேபோல பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் நகரங்களில் ஒன்றிய அரசு 1.5 லட்சம் ரூபாய் பங்களிப்பும் மாநில அரசு 12 லட்சம் ரூபாயிலிருந்து 14 லட்சம் ரூபாயும் பங்களிப்பு செலுத்துவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். திட்டத்தின் கீழே நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் ஒரு வீடு ஒன்றுக்கு நம்முடைய ஒன்றிய அரசு 72,000 வழங்கக்கூடிய நிலையில் மாநில அரசு வீடு ஒன்றுக்கு 1.68 லட்சம் ரூபாயை தங்கள் பங்களிப்பாக வழங்கி கொண்டு வருகிறது. அதேபோல முதியோர் உதவி தொகை திட்டம், விதவைகள் மறுவாழ்வுக்காக இருக்கக்கூடிய திட்டங்கள், மாற்றுத்திறனாளி திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் 200 ரூபாய் 300 ரூபாய் என்று அந்த அளவில் தான் நம்முடைய ஒன்றிய அரசு தன்னுடைய பங்களிப்பை தரக்கூடிய நிலையில் நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தொகையை உயர்த்தி இந்த வகையைச் சார்ந்த ஒவ்வொரு பயனாளிக்கும் மாதாந்திர ஓவியமாக 1,200 ரூபாய் வழங்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சராக அவர்கள் இருக்கிறார்கள். ஓய்வூதியதாரர்களுக்கு பல்வேறு மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு வழங்கும் திட்டங்களுக்கான பங்களிப்பு நிதியை 50% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். ஓய்வூதிய திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து அரசுக்கு உரிய பரிந்துரைகளை அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு பல்வேறு பணியாளர் சங்கங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறது. ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் PFRDA அளித்துள்ள பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையிலும் ஆய்வு செய்து அளித்துள்ள பரிந்துரைகள் மீதான அரசினுடைய கொள்கை முடிவு அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு ஒன்றிய அரசு 3 ஆண்டுகளாக நிதியை நிலுவை வைத்துள்ளதால் மாநில அரசுக்கு 12,000 கோடி ரூபாய் கூடுதலாக செலவிடும் நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அந்த நிதி இருந்தால் 25,000 புதிய பேருந்துகளை நாம் வாங்கி இருக்கலாம், 30,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைத்திருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கான ரயில்வே, நெடுஞ்சாலை உள்ளிட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனத்துடன் நடந்து கொள்வதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.